ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம பீன்ஸ் தோரன் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி பீன்ஸ் தோரன் செஞ்சிருந்தா இதனோட கூட வேறு குழம்பு எதுவும் தேவையில்லை, நமக்கு சாப்பாடு சாப்பிடலாம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இந்த தோரன் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளவும் பீன்ஸை நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருக்கு. கூட 2 பச்சை மிளகாயும், ஒரு பெரிய வெங்காயம், இன்னொரு பெரிய வெங்காயத்திൻ്റെ பாதியும் நான் எடுத்திருக்கு. இது நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், பீன்ஸ் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நீளத்தில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட பெரிய வெங்காயம் பொடி பொடியாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கு. இனி நமக்கு இதிலேக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதே மாதிரி சேர்த்திக்கோங்க. பின்னாடி தேவையான உப்பு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கலாம். இனி இதிலேக்கு 3/4 கப்பு தேங்காய் தான் நான் சேர்த்திருக்கு. பீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால தான் இவ்வளோ தேங்காய் எடுத்தது. இனி நம்ம கை வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்செடுத்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது அதுக்கப்புறமா 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. நான் இது நைட்டில் தான் செய்கிறது. நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தோரன் தயார் பண்ணுறது. அதனால நைட்டு இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடும். இப்போ காலையில் லஞ்ச் பாக்ஸ் தயார் பண்ண போகிறேன். அதுக்காகத்தான் இந்த தோரன் செய்கிறேன். இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கு. சூடாயதுக்கப்புறமா கடுகு போடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பீன்ஸும் தேங்காயும் எல்லாம் இதிலேக்கு சேர்த்து இதே மாதிரி கலரி விட்டு வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீன்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்தா தான் பீன்ஸ் தோரன் நல்ல டேஸ்டாகிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இதை மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பீன்ஸ்லேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது ஆவியிலிருந்து அப்படியே வெந்து வரும். நம்ம என்ன பொரியல் செஞ்சிருந்தாலும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காயாயிருந்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் ஆவியிலே நின்று சீக்கிரம் வெந்து வருന്നത് தான் பீன்ஸு. இப்போ பாருங்கள், நான் மூடி திறந்து இதே மாதிரி கலரை விட்டதுக்கப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் கூட நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். டோட்டலாக 5 நிமிஷம் இதே மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். இந்த டைமில் எல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பீன்ஸு தீஞ்சு போகாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. அதே மாதிரி நம்ம இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறதும் இல்லை. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதே மாதிரி நம்ம பீன்ஸ் தோரன் ரெடியாக்கி எடுக்கணும். இப்போ மூடி திறந்ததுக்கப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் கூட இதே மாதிரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம பீன்ஸ் தோரன் நல்ல டேஸ்டாகிட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பீன்ஸு தோரன் ரெடி ஆகிருக்கு. நம்ம பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடு சாப்பாடில் இந்த பீன்ஸ் தோரன் பிசைஞ்சு சாப்பிட்ருந்தா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீன்ஸ் தோரனில் வேறு எதுவும் நம்ம சேர்க்கறதில்ல, தேங்காய் மட்டும்தான் சேர்த்தி இருக்குது. ஆனால் இதனோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.